சிம்பிளாக ஆடி அமாவாசை செஞ்சோன்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. 2 பூ வச்சு க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக. பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் காலையிலே சிவன் கோயிலுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் காலையிலே தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கோயில் ரொம்ப பழமையான கோயில். இங்கே வந்து எல்லாம் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க. இந்த மரமும் லிங்க மரமும் போகிறதுக்காக சமையலும் முடிஞ்சிடுச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், புடலங்காய், சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாழைக்காய் வந்து அமாவாசைக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதனால் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் வறுவல், அப்புறம் பாயாசம், பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சிருக்கேன். முடிஞ்சதும் படையல் போட்டு தீபாராதனை காமிச்சாச்சு. தீபாராதனை காமிச்சதும் நானே எங்கள் ஹஸ்பண்ட் பசங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கோவில்லேருந்து தர்ப்பணம் பண்ணி தேங்காய், பூ, பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. அந்த தேங்காய் வந்து நம்ம இன்றைக்கே யூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சமையலுக்கு அந்த தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாயாசத்தில் போட்டேன். மீதி பேலன்ஸ் இருக்கிறத பொரியலில் சேர்த்து சமைச்சிட்டேன். அப்புறம் காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வாழை இலை எடுத்து படையில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாதம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. காகம் பார்த்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய காக்கா வந்துச்சு. 2-3 காக்கா வந்துச்சு. வந்து சாதத்தை எடுத்துடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லோரும், நானும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் காலையிலேருந்து விரதம் இருந்தாங்க. காகம் சாதம் எடுத்த பிறகு தான் அவரும் வந்து விரதத்தை முடித்தார். ஃபஸ்ட்டு மாடியில் தான் வச்சோம் சாதம் எடுத்துகிட்டு போய். காகம் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. கீழே வச்ச பிறகு தான் நிறைய காக்கா வந்தது. கீழே வந்து பிறகு பாருங்கள் நிறைய காக்கா வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்துருச்சு சாதத்தை. இப்படி தான் நாங்கள் வந்து சிம்பிளாக அமாவாசையை வழிபாடு செஞ்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.